கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இப்போ அப்பா மகன் இங்கே ஒரு ஈகோ இருக்குதா, இல்லை தலைவர் வர்சஸ் நிறுவனர் அந்த பிரச்சனை இருக்கா சார் இதில்? தலைவர் வர்சஸ் நிறுவனங்கிறது இருக்குது. மகன் போதுமான அளவு ஓடலைங்கிற வருத்தம் அப்பாவுக்கு இருக்குது. ஸோ நாம போராடணும்னு நினைக்கிறாரு. அன்புமணி அதுக்கு தயாரா இல்லை. ஏதாவது ஒரு அலையன்ஸை அங்கங்கே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போனா போதுன்னு நினைக்கிறார். இப்போ 20 வருஷம் 25 வருடமாக அன்புமணியை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தவருக்கு 4 மாதத்திற்கு முன்பு அந்த பேரன் முக்கியமாக படுறாரான்றதான சார் இப்போ கொஸ்டினாக இருக்குது. ஐயா அன்புமணி தோல்விக்கு பிறகு ஃபைரிக்கா நின்று கட்சியை காப்பாற்றி எடப்பாடிக்கிட்ட இழந்த ஓட்டை திருப்பி எடுக்கிறதுக்கு தான் அறிவித்த போராட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணலை. தான் பெரிய போராட்டத்தை அறிவித்து பெரிய போராட்டத்தால் வளர்ந்த கட்சி. போன வாரம் கூட மிகப்பெரிய போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டமே எடுபடலை, பிசு போச்சு. கடைசி ஆட்களை கூட்டிகிட்டு ஏதோ கொஞ்சம் தேத்துனாங்க. அந்த போராட்ட காலகட்டத்திலே அன்புமணி 15% கொடுங்க, கண்டிஷன் அன்கண்டிஷனாக உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு வெற்றி பெற்றவங்ககிட்ட தோல்வி அடைஞ்சவங்க போய் கெஞ்சுற மாதிரி சொன்னார். அதை ராமதாஸ் விரும்பல. குரு இருந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதுன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? குரு இருந்தால் வைப்ரண்டாக இருந்திருப்பாரு, பாமக வைப்ரண்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. அந்த குருவுக்கு வைப்ரன்சியில் ஒரு லீடர் இல்லாது ஒரு வேக்கும் தான். குரு இல்லாதது இன்னைக்கு பாமகவுக்கு ஒரு மைனஸ் தான். வட தமிழகத்திலே 2வது இடத்தை முடிவு பண்ண முடியாமல் 3வது இடத்துக்கு போகுதுன்னா குரு மாதிரி ஒரு பயர் பிராண்ட் லீடர், வன்னியர் உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு லீடர் இல்லை. கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த கதையாட்டு எடப்பாடி கிட்ட ஏமாந்து போக மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீரடித்து நீர் விழுவதில்லை. ஒருதாய் மக்களாட்டு ஒன்றிணைஞ்சு போகிறது தான் அவங்களுக்கு மஸ்ட். காரணம் 2வது இடத்தையே முடிவு பண்ண முடியாத ஒரு கட்சி பிளவுபட்டுன்னா என்ன ஆகும்னு தந்தை டாக்டர் ஐயாவுக்கும் தெரியும், மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியும். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பாமக தலைவர் அன்புமணி அவர்களுக்கும் அவருடைய அப்பா ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த வார்த்தை மோதல் நம்மளை எல்லாருமே பார்த்துருப்பாங்க சார். நம்மளே கூட ஏற்கனவே பேசியிருக்கோம் சார். 98ல் நீங்கள் துணைத் தலைவராலாம் இருந்திருக்கீங்க. கூட்டணிகள்லாம் எப்படி அமைக்கணுன்றத ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே பாமக 2ஆக உடைகிறத எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன சினாரியோ சார் இது? அதாவது 98ல் அந்த கூட்டணியை எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு நாம தான் உருவாக்கி வச்சோம். அன்றைக்கி நம்ம பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் 3 பதவியை டாக்டரே எனக்கு தந்திருந்தார். அதை நம்ம நன்றியோடு அதை நம்ம ரெகனைஸ் பண்ணணும். ஏமா கடமையாக அதை செய்தோம். கலைஞரே என்ன கூட்டணியை எதிர்பார்க்காத அடி கலைஞருக்கு கூட்டணியை உருவாக்கிட்டானுன்னு என்ன முரசொலியில் கடிதம் எழுதினார். பத்திரிகை பேட்டிகளில் என்ன எழுதினார். ராமதாஸ் கொள்கை உள்ளவர், ரவீந்திரன் துரைசாமி கொள்கையற்றவன், எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு அந்த அடிப்படையில் போய் இது பண்ணிட்டாப்புலன்னு. அப்போ நம்ம இவர் 80ல் கலைஞர் பண்ணலையானா நம்ம அதில் பதிலடி கொடுத்தோம். கதிரவனை கண்ட பனித்துளி மாதிரி எங்கள் பிரதமர் வாஜ்பாயின்னு சொல்லும்போது எல்லாம் மறைஞ்சு போகும்னு சொன்னோம். 4 சீட்டு அதில் வெற்றி பெற்றார். அன்னையிலேருந்து 99, 2001, 2004, 2006 வெற்றி கூட்டணி. அதுபோல் நம்ம 2009 விஜயகாந்த மையமாக வச்சு திருமாவளவன் ஷெட்யூல் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணி பிசி ஓட்டை கன்சால்டேட் பண்ணி தோல்வி அவருக்கு கொடுத்தோம். அன்னையிலேருந்து அவர் 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடியவராக இருந்தார். 2009 அவருக்காண்டி 2வது இடம், 2011 2வது இடம், 2014 வட தமிழகத்தில் ஒரு வெற்றி பெற்றது மூலமாக ஒரு சில இடங்களில் 2வது இடங்கிற அந்தஸ்து பெற்றாங்க. 2016 2வது இடம் இல்லைனாலும் அன்புமணியை முன்னிறுத்தி வட தமிழகத்தில் அவங்க ஒரு பெரிய சக்தியாக வந்தாங்க. 19 2வது இடம், 21 2வது இடம் கம்ஃபர்டபுளாகிட்டே இருந்தாங்க. 24 2வது இடம் கூட அந்தஸ்து இல்லாமல் 3வது போயிட்டாங்க. இது பலருக்கும் தெரியல. இந்த கட்சி 2024ஆம் ஆண்டு வட தமிழகத்தில் 3வது போயிட்டாங்க. அந்த இடம் வெற்றி வீரருங்கிறது திருமாவளவனுக்கு 19லேருந்தே கிடச்சிட்டு 19, 21, 24 திருமாவளவன் வெற்றி வீரர் ஆகிட்டாப்பில். இவங்க 24ல் 2வது இடங்கிறதையும் தாண்டி 3வது போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஏடிஎம்கே ஆன் இட்ஸ் ஓன் தேமுதிக கூட்டணியோட 2வது இடத்தை பிடிச்சிட்டாங்க. இவங்க 2வது இடம் இவங்க வந்தது தருமபுரியில் மட்டுமே 2வது இடம் வந்தாங்க. அதுவும் 33% வாக்கு தான் வந்தாங்க. ஸோ 10 இடம் இவங்க என்டிஏல நிற்கும்போது 9 இடத்துல இவங்க 3வது போயிட்டாங்க. 1ல் கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழரின் கீழே 4வது போயிட்டாங்க.
ஆக அப்பா மகன் 2 பேரும் ஒன்றா இருந்தே 2000 இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா அதை பலப்படுத்துறதுக்கு தானே சார் முகுந்தனை வந்து அன்புமணி கூட அனுப்புகிறாரு. ஆனால் அதை வேணான்னு அவர் சொல்கிறாரு சார். தேர் யூ ஆர். முகுந்தனை அன்புமணி கூட அனுப்பி கட்சியை பலப்படுத்தணும். நம்ம பலகீனம் அடைஞ்சிட்டோம். சேலத்தில் 9% போயிட்டோம். எடப்பாடியில் 50%, 50,000 ஓட்டு எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக லீட் ஆகிட்டு அங்கேயும் நம்ம 9% தான். நம்ம கிடைச்ச 4 ஓட்ஸில் பாதி ஓட்டு கார்காத்த வேளாளர், தொண்டை மண்டல வேளாளர், தேவாங்கர் செட்டியார், 24 மணி தெலுங்கு செட்டியார், சோழிய வேளாளர், அண்ணாமலை வச்சு கொங்கு வேளாளர் ஓட்டெல்லாம் நமக்கு இருக்குது. ஆக நம்ம இழந்த வன்னியர் ஓட்டை நம்ம வரணும்னா போராடணும். எடப்பாடி கையில் போன ஓட்டை நம்ம மீண்டும் எடுக்கணும்னா நம்ம போராடி தான் எடுக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அந்த 10.5 லாபம் அடைஞ்சவர். 10.5 நான் கொடுத்த சரின்னு கூட சொல்லாமல் இந்த ஏமாளி ஜாதி ஓட்டு அவர் கையில் இருக்குது. ஸோ நாம் போராடணும்னு நினைக்கிறாரு. அன்புமணி அதுக்கு தயாராக இல்லை. ஏதாவது ஒரு அலையன்ஸை அங்கங்கே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் போதுன்னு நினைக்கிறார். இப்போ இன்னொரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க சார். இப்போ அன்புமணி வந்து பாஜக பக்கமும் ராமதாஸ் அவர்கள் வந்து நம்ம திமுக இல்லை அதிமுக கூட்டணி பக்கம் போகலாம், இந்த சண்டை தான் வந்து பெருசாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அது உண்மையா சார்? திமுகவுக்கு எதுக்குங்க இல்லை திமுக அதிமுகன்னு சொல்ல, நம்ம வந்து பாஜக பக்கம் நம்ம போக வேண்டாம், இந்த பக்கம் வந்துருவோம் அப்படின்னு சொல்கிறதா ராமதாஸ் தரப்பு சொல்கிறாங்க சார். அன்புமணி வந்து நமக்கு வந்து கேஸ் இருக்குது, நமக்கு பதவி வேணும், அதனால் பாஜக பக்கம் போயிடலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. இது உண்மையா சார்? இது ஆக்சுவலாக அவங்க 2024 பார்கெயின் பண்ணி தான் வந்தாங்க. அந்த பக்கமாக இந்த பக்கமானு பார்கெயின் பண்ணி வந்தாங்க. இவங்க 10 சீட்டு கொடுத்தாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆஃபர் வந்து நமக்கு தெளிவாக தெரியாது. எடப்பாடியை பொறுத்தளவில் அவர் வந்து பாமகவை சேர்த்தா எஸ்சி பிரஜாதிகள் ஓட்டு வராதுன்னு அவரும் கணக்கு போடுறாரு. அதை அவருக்கு நிர்வாகி சொல்லி பத்திரிகைகளிலே வந்திருக்கு. நான் கூட ஒரு வழக்கை சந்திச்சுட்டு இருக்கேன். பத்திரிகையில் வந்த செய்தி தான் அது. நான் பத்திரிகையில் வந்ததுங்கிற சொல்லியிருந்தால் அவரே அந்த வழக்கு போட்டிருக்க முடியாது. நான் சொன்ன அவர் பத்திரிகையில் செய்தி வந்ததை அவர் பேசுனதை மறைச்சு தான் வழக்கு போட்டிருக்காரு. பத்திரிகையிலே வந்தது பாமகவை சேர்த்தா அட்டவணைப்புரிய மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கங்கிறது அவர் சொல்லி வந்திருக்கு. எடப்பாடியும் அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவர் என்ன சீட்டு ஆஃபர் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ எல்லாரும் வந்து அதிமுக பாமக கூட்டணி வரணும், பாஜகவுக்கு ஒரு மாற்றுங்கிற லெவலில் பாஜக வந்துடக்கூடாது நினைக்கவங்கெல்லாம் பலரும் நினச்சாங்க. அவர் என்ன ஆஃபர் பண்ணாருன்னு தெரியாமல் நம்ம முடிவெடுக்க முடியாது. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக போயிடக்கூடாது, நம்ம பேங்க்ரப்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு நிற்கக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டமும் டாக்டர் ராமதாஸுக்கு இருந்தது. அதனால தான் இஸ் ட்ரூ டு இஸ் காஸ்ட்டு அவர் எடப்பாடி பழனிசாமியோட போக மாட்டார். கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அப்புறம் ஒன்றுமே இருக்காது, எல்லாரும் அங்கே போய் நின்றுவாங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குங்கிறதையும் நான் சொன்னேன். அன்றைக்கி 96 வைகோ தலைமையில் பாமகவை கொண்டு போகாத காரணமும் அதுதான். வைகோட பவர்ஃபுல் ஸ்பீக்கர் பின்னாடி வன்னி இளைஞர்கள் போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் டாக்டருக்கு இருந்தது. இப்போ வந்து 10.5 கொடுத்தவர் பின்னாடி போகக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டம் இருந்தது. அதேமாரி போயிட்டாங்க. அதனால தான் 10 தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும்தான் 2வது இடம் வந்திருக்குது. தென் மாவட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா பாஜக வந்து திருநெல்வேலியில் 2வது வந்துட்டாங்க, அதிமுக 8%. பாஜக அணி ராமநாதபுரத்தில் 2வது வந்துட்டாங்க, அதிமுக அணி 9%. தேனியில் வந்துட்டாங்க 13%. இப்படி மதுரையில் 2வது வந்துட்டாங்க. 3வது தான் பவர்ஃபுல் கேண்டிடேட்டு சரவணனே போனார். கன்னியாகுமரி விட்டுருங்க, அது தனி இது. இப்போ அனாலிட்டிக்ஸ் ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஃபண்டமெண்டலே பிரச்சனையாக இருக்கே சார். இப்போ வந்து நானும் என்னுடைய குடும்பத்தினரும் யாரும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். ஆனால் அன்புமணி எத்தனை வந்து நிறுத்தினார். சரி ஓகே, தன்னுடைய மகன் கட்சியில் இருக்கிறாரு, இப்போ 20 வருஷம் வந்து கட்சியில் இருக்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் இப்போ 20 வருஷம் 25 வருடமாக அன்புமணியை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தவருக்கு 4 மாதத்திற்கு முன்பு அந்த பேரன் வந்து முக்கியமாக படுறாரான்றதானே சார் இப்போ கொஷினாக இருக்குது. அதாவது அன்புமணியை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திச்சார். அன்புமணியை நம்பல, அன்புமணியினுடைய திறன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்பா புரிஞ்சுட்டாருன்னு வச்சுக்கலாமா சார்? ஐயா புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஐயா வந்து அன்புமணி தோல்விக்கு பிறகு ஃபயரிக்கா நின்று கட்சியை காப்பாற்றி எடப்பாடிக்கிட்ட இழந்த ஓட்டை திருப்பி எடுக்கிறதுக்கு தான் அறிவித்த போராட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணலை. தான் பெரிய போராட்டத்தை அறிவித்து பெரிய போராட்டத்தால் வளர்ந்த கட்சி. போன வாரம் கூட மிகப்பெரிய போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டமே எடுபடலை, பிசுபிசுத்து போச்சு. கடைசி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஏதோ கொஞ்சம் தேத்துனாங்க. அந்த போராட்ட காலகட்டத்திலே அன்புமணி வந்து 15% கொடுங்க, கண்டிஷன் அன்கண்டிஷனாக உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு வெற்றி பெற்றவங்ககிட்ட தோல்வி அடைஞ்சவங்க போய் கெஞ்சுற மாதிரி சொன்னார். அதை ராமதாஸ் விரும்பலை. நீங்கள் போராடி இழந்தது எடப்பாடி கிட்ட, ஸ்டாலினை நோக்கி போராடினாலும் எடப்பாடி கிட்ட இழந்ததை எடுத்து நாம் வைப்ரண்ட் ஆனால் தான் மரியாதை. இவ்வளோ வருஷம் இந்த கட்சியை நான் கட்டி காப்பாற்றிருக்கேன்னா என்னோட வில் பவரும் கடுமையான உழைப்பும் தான் காரணம். அந்த வில் பவரோட நீ போராடணுங்கிறது தான் ராமதாஸ் எதிர்பார்க்கிறார். அதற்கு அன்புமணி தயாராகாத போது கூட இருக்கவங்களும் ஏதோ எடப்பாடி
எடப்பாடி கிட்ட போய் கூட்டணி சேர்ந்துட்டா போதுங்கிற லெவலில் அன்புமணி கூட இருக்கவங்களும் கருதுறாங்க. இந்த இடத்துல தான் என்னோட கணக்கு மாறுதலாக இருக்குது. ராமதாஸ் தான் இந்த கட்சி பவர்ஃபுல்லாக நிற்கணும் நினைக்கிறாரு. அன்புமணி ஏதாவது ஒரு இடம் கூட்டணி போதுங்கிற லெவலில் அவர் போகிறாரு. ராமதாஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் கூட்டணியிலே மரியாதை கிடைக்குங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாரு. அப்போ நாம் அந்த சப்போஸ் தனிச்சு போட்டியோட சூழ்நிலை வந்தாலும் கூட அதுக்கும் தயாராகணும். காரணம், அந்த சமுதாயத்தில் பெரிய ஐக்கானாக இருக்குது டாக்டர் ஐயா. அவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கு செய்த அளவுக்கு இந்தியாவிலே எந்த சமுதாய தலைவரும் செய்யலை. எக்ஸ்ட்ராடினரி, இட் கோஸ் வித்தவுட் செய்யுங்க, அதை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி அந்த சமுதாயத்தில் அவருக்கு அடுத்தபடியாக அந்த சமுதாய இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் இருக்கிறது மறைந்து போன ஜெயகுரு, மாவீரன் ஜெயகுருன்னு அந்த சமூக இளைஞர்களால் கொண்டாடி மகிழப்படக்கூடிய குரு வந்து பெரிய இமேஜ் இருக்குது. இன்றைக்கி குரு குடும்பத்தை சேர்ந்த குருவுக்கு மகா விருதாம்பிகை, குருவுக்கு மருமகன் சகோதரி மகன் மனோஜ், இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் தனிச்சு கேண்டிடேட் விட போகிறோம், தனி ஒதுக்கீடுங்கிறது வண்டி இருக்க ப்ரெஸ்டீஜி, நாங்கள் அதை விட மாட்டோம்னு அவங்க களத்துக்குள்ளே வரும்போது அன்புமணி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். குரு குடும்பத்தால் இருந்தும் தனிச்சு கேண்டிடேட் விட போகிறாங்க. இவர் எடப்பாடி கிட்டையும் அந்த சமுதாய மக்கள் வந்து பாதிக்கு மேலே போயிட்டாங்க. அது சேலம் தருமபுரி பூத் வைஸ் அனலிசிஸே அதை காட்டுது. குரு இருந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதுன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? குரு இருந்தால் வைப்ரண்டாக இருந்திருப்பார், பாமக வைப்ரண்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த குருவுக்கு வைப்ரன்சியில் ஒரு லீடர் இல்லாது ஒரு வேக்கும் தான். குரு இல்லாதது இன்னைக்கு பாமகவுக்கு ஒரு மைனஸ் தான். வட தமிழகத்திலே 2வது இடத்தை முடிவு பண்ண முடியாமல் 3வது இடத்துக்கு போகுதுன்னா குரு மாதிரி ஒரு பயர் ஃப்ரண்ட் லீடர், வன்னியர் உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு லீடர் இல்லை. வன்னியர் உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய குரு இருந்தாங்கன்னா அந்த ஓட்டு வந்து எடப்பாடி கிட்ட போயிருக்காது. அப்போவே வந்து படையாச்சி ஏமாந்ததெல்லாம் குரு வந்து ரொம்ப தெளிவாக அந்த சமூக இளைஞர்கள் உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவுக்கு பேசுவார். அது ராமதாஸுக்கு பெரிய பலமாக இருந்தார். குரு இல்லாதது ராமதாஸுக்கு பெரிய பலகீனம். குரு என் நண்பர் வந்து வன்னியர் உணர்வில் ரொம்ப உறுதியானவர். டாக்டர் ஐயாவோட மகன் அன்புமணி வந்து வாரிசாக வரணுங்கிறதுக்கு தன்னுடைய இதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி சமுதாய நலன் கருதி நின்றவர். ஒரு தலித் எழில்மனை விஷயத்தில் எனக்கும் குருவும் கூட ஒரு மாறுபட்ட கருத்து வந்தாலும் கூட அந்த குருவோட அந்த சமுதாய உணர்வு வந்து பெருசுன்னு நான் மதிக்கக்கூடியவன் தான். அன்னைக்குள்ள கூட்டத்தில் ஜி.கே. மணி, என்.டி. சண்முகம்லாம் அதை குருவுக்கு உணர்வும், ஏன் தலித் எளிமைக்காக பேசுகிறவங்க கூட ஒரு சமரசமான ஒரு போக்கில் வந்தனாலும் குருவுக்கு அந்த உணர்வுங்கிறது அசாத்தியமானது. வன்னியர் இளைஞர்கள் மத்தியிலே வந்து அது பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்தது. குரு இல்லாதது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மைனஸ். அந்த ஓட்டு வந்து எடப்பாடியை நோக்கி போயிருக்காது குரு மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா. ஸோ இதெல்லாம் ராமதாஸ் உணர்றாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள முகுந்தனை கொண்டு வந்தாலாவது அந்த 10.5 வந்து எடப்பாடிக்கு ரெட்டை வேடத்தை எக்ஸ்போஸ் பண்ணி அவர் அந்த ஓட்டை அடைஞ்சு வச்சிருக்கிறவர் கொடுக்கணுங்கிற வார்த்தையை கூட சொல்லாதவருங்கிறத வெளிப்படுத்தணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு. அன்புமணி அதை நம்ம வெளிப்படுத்தினா கூட்டணி ஆப்ஷன் போயிடும், எப்படியாவது ஒரு கூட்டணிக்குள்ள போயிடணும்னு அன்புமணி நினைக்கிறாரு. இப்போ முன்னாடியே இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா சார்? அதை வந்து ஒரு மேடையில் வந்து இவர் பாட்டுன்னு தனியாக நான் தனி ஆஃபீஸ் வச்சுருக்கேன், பனையூர் வந்துருங்க அப்படின்னு நம்பர் கொடுக்குறாரு. இவர் விருப்பம் இருந்தால் இருங்க, இல்லைனா கிளம்பி போயிட்டே இருங்க, நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்பா மகன்னு இங்கே ஒரு ஈகோ இருக்குதா, இல்லை தலைவர் வர்சஸ் நிறுவனர் அந்த பிரச்சனை இருக்கா சார்? இதில் தலைவர் வர்சஸ் நிறுவனங்கிறது இருக்குது. அதில் மகன் வந்து போதுமான அளவு ஓடலைங்கிற வருத்தம் அப்பாவுக்கு இருக்குது. மகன் ஈஸி கோயிங்காக போகிறாருங்கிற எண்ண ஓட்டம் அப்பாவுக்கு இருக்குது. அப்பாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மகனுக்கு இல்லைங்கிறதும் இருக்குது. குறிப்பாக அவர் வந்து வன்னியருக்கு டாக்டர் ராமதாஸ் உறுதியானவர். அதே மாதிரி நாடார் சமுதாயத்தை சேர்ந்தனா வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், இவங்களுக்கான போராடினா அது வந்து வேட்டுவ கவுண்டர் இவங்களுக்காக போராடினா அது நியாயம்னு ராமதாஸ் நினைப்பார். அது புரோக்கர்தனம்னு தப்பாக சொல்லி அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இந்த சமூகங்கள் மத்தியில் வந்து பாமகவுக்கு ஒரு அவப்பேரையும் அன்புமணி ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா அன்புமணி மெச்சூரிட்டியாக செயல்படலைங்கிற எண்ண ஓட்டமும் குரு மாதிரி ஒரு பைரிக் லீடர் இல்லைங்கிற ஒரு வேதனையும் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது. தன் கண் எதிரே தான் வளர்த்த கட்டி காத்த இவ்வளோ வருஷமாக அசாத்தியமாக கட்டி காத்த கட்சி பாதிச்சிடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டம் ராமதாஸ் இருக்குது. அது போராட்டத்தில் தான் அதை நிலைநாட்ட முடியும்னு அவர் நினைக்கிறாரு. அரசியல் பேரத்தில் நிலைநாட்ட முடியும்னு அன்புமணி நினைக்கிறாரு. ஸோ முகுந்தனை கொண்டு வந்ததே ஒரு போராட்ட களத்துக்காக தான். நிச்சயமாக ஒன்றுபடுவாங்க, போராடி கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த கதையாட்டு எடப்பாடி கிட்ட ஏமாந்து போக மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீரடித்து நீர் விழுவதில்லை. ஒருதாய் மக்களாட்டு ஒன்றிணைஞ்சு போகிறது தான் அவங்களுக்கு மஸ்ட். காரணம், 2வது இடத்தையே முடிவு பண்ண முடியாத ஒரு கட்சி பிளவுபட்டுன்னா என்ன ஆகும்னு தந்தை டாக்டர் ஐயாவுக்கும் தெரியும், மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியும். புரியாதவங்கள தெரியாதவங்கள யதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கே அன்புமணி ஒரு குரல் எழுப்பினார்ல சார், அது வந்து ராமதாஸுக்கு எதிராக கட்சி திரும்ப வாய்ப்பு இருக்குல்ல சார்? இப்போ வாரிசு அரசியலுக்கு எதிராக அன்புமணி பேசுகிறாரு, நமக்காக பேசுகிறாரு அப்படின்ற வாய்ஸ் வந்து அன்புமணி பக்கம் வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லை, கட்சியே சீன திசையில் இருக்குது.
அவங்களே 9 தொகுதியில் 3வது போயிட்டாங்க. 2வது இடத்த கூட டிசைட் பண்ண முடியாத கட்சியாக போயிட்டு நான் 2வது இடத்த அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு பெருமையாக பேசினேன். அது அவங்களுக்கே தெரியுது. ஸோ இதில் என்ன ஒரு சேதாரம் வந்தாலும் மிகப்பெரிய சேதாரமாக இருக்கும். அது வர கட்சிக்காக அப்பாவே எதிர்க்கிறாரே அப்படின்ற குரல் எழுமல சார். கட்சி நிலைமை ரொம்ப சிறுசாக போயிட்டு உலக்கில் கிழக்கு மேற்கு பார்க்க முடியாது. ஒற்றுமையாக இருக்கணும், நீரடித்து நீர் விளைவதில்லைன்னு அந்த கட்சி நன்மை சார்ந்த ஏகே மூர்த்தி, ஜிகே மணி அண்ணன் இவங்க போன்றவங்கள்லாம் அந்த ஒற்றுமையை உருவாக்குவாங்க. ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம், பலமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க இந்த பின்னடைவுக்கு பிறகு ஒற்றுமையை நோக்கி தான் நகருவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோமா? நன்றி. நன்றி.